ஏக்கா இந்த இடத்துல நல்ல குளு குளுன்னு காத்து வருது இல்லக்கா, இங்கேயே உட்காந்து தூங்கலாம் போல இருக்கே. ஆமா தம்பி, நான் தினம் இங்கதான் உட்காந்து கிடப்பேன். வீட்டுக்குள்ளலாம் எவ இருப்பா? வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடினாலும் சரி காத்தே வராது, ஒரே வெக்கையாதான் இருக்கும். இங்க வந்து உட்காந்தாதான் நல்ல குளு குளுன்னு இருக்கும் பாத்துக்கோ. எத்தே மருமோளே, எங்க கிளம்பிட்ட? எத்தே இன்னைக்கு குழு மீட்டிங் இருக்குன்னு நேத்தே சொன்னோம்ல, போயிட்டு வரேன். மருமோளே, வீட்டுல நிறைய வேலை கிடக்க, இன்னைக்கு மீட்டிங் போய் தான் ஆகணுமா? எத்தே இன்னைக்கு மீட்டிங்க்கு போலன்னா லோன் தரமாட்டாளுகத்தே. இன்னைக்கு எப்படியாட்டு போகணும். குழு பைசாவும் அடைக்கணும் பாத்தீங்களா, அதை கொண்டு கொடுத்துட்டு அடுத்த லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். மருமோளே, வீட்டுல மத்தியானத்துக்கு குழம்பு வைக்கணும், சோறு பொங்கணும், அந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா? எத்தே நானா சோறு பொங்கிட்டு இருக்கேன். தினம் நீங்க தானே சோறு பொங்குவீங்க. இந்த காய்கறி வெட்டுற வேலை, கறி வெட்டுற வேலை, மசாலா அரைக்கிற வேலை இதானே எனக்கு இருக்கு. அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் தே. நீங்க அடுப்படிக்கிட்ட போய் நேர சட்டியை தூக்கி அடுப்புல வச்சு எல்லாத்தையும் போட்டு கிண்ட வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டு கிண்டி குழம்பு வச்சு உங்க தம்பிக்கு உட்காந்து சோறு கொடுங்க, சரியா? வேணா அவரு கொஞ்சம் ஊட்டி விடுங்க தே, நான் போயிட்டு வரேன். ஏக்கா மருமக சொல்ற ஐடியா நல்லா சூப்பரா இருக்கு. எனக்கு தினமும் கையில சோறு எடுத்து எடுத்து திங்க கையெல்லாம் வலிக்கு. இன்னைக்கு அவ சொன்ன மாதிரி எனக்கு ஊட்டி விட்டுறதியா? இல்ல சும்மா கடலை, நீ வேற. மருமோளே, நீ போய் தான் ஆகணுமாக்கும். நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அத்தை அடுப்பாங்கரையில நின்றுக்கிட்டு மருமோளை இந்த தக்காளி எடு, மருமோளை இந்த வெங்காயத்தை எடு, அந்த கறி எடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நீ ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து கொடுப்பியா? அப்போனா போட்டு போட்டு கிண்ட அத்தைக்கு நல்ல வசதியா இருந்துச்சு. இப்போ நீ இல்லைன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் நானே போய் எடுத்து எடுத்து போடணுமா? அது கஷ்டமா இருக்குமே மருமோளே, என்ன செய்ய? ஆடி பாவி அத்தை கிழவி, நான் ஒன்று இவங்களுக்காக பார்த்து பார்த்து என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னா வெட்டி வச்சு வெங்காயத்தையும் தக்காளியும் எடுத்து சட்டியில் போட்டு கிண்டுறதுக்கு இவங்களுக்கு வலிக்கு, அதையும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? எத்தே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் போய் தான் ஆகணும் தே. உங்க தம்பி சும்மா தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி எடுத்து தர சொல்லுங்க. அவர் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்பாரு, நீங்க எடுத்து எடுத்து உள்ள போட்டு கிண்டுங்க, சரியா? நாளையில இருந்து நான் எடுத்து தாரேன். சரி மருமோளே, அவனை போட்டு என்னத்த சொல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு குழம்பு வைக்க என்ன, எல்லாம் என் தலையெழுத்து. சரிம்மா, நீ போயிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருந்த கிளவி என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருக்கும். பேசாம சொல்லிட்டு கிளம்புவோம். எத்தே நான் போயிட்டு வரேன். மருமோளே, வெறுங்காலோட போற, செருப்பு போட்டுட்டு போமா. எத்தே அப்பதே வெளியே போயிட்டு வந்தோம்ல, செருப்பு அவனே கலத்தி போட்டு வந்துட்டேன். அப்படியே போகும்போது போட்டு போறேன். சரி மருமோளே, பார்த்து போயிட்டு வா. எப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அடுப்பாங்கிற வேலையில இருந்து தப்பிச்சேன்டா சாமி. மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுப்புக்குள்ள வைக்கிட்டே நிக்க வேண்டாம். நம்ம வாட்டுக்கு இன்னைக்கு பூரம் சுத்திட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரணும். மாலாமா, குழு மீட்டிங் நல்லா இருக்குமா? நானும் வரட்டா? சித்தப்பா, குழு மீட்டிங்னா திங்கிற பொருள் கிடையாது. அங்க பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பெண்களுக்கான குழு மீட்டிங் அது. நான் போயிட்டு வரேன்னு, நீங்களாம் வரக்கூடாது. ஏக்கா குழு மீட்டிங்ல என்ன செய்வாங்க? பெண்கள்லாம் சேர்ந்து கூட்டமா சேர்ந்து கோழிக்கறி திம்பாங்களோ? இன்னைக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு வேலையும் கிடையாது. அதனால நானே லீவ் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பூரா வீட்டில் கிடந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். என்னம்மா பிரியா, உன்னைய ஆளையே பார்க்க முடியல, வீட்டில் தான் இருக்கியா? ஏப்பா நான் வேற எங்க போறேன், வீட்ல தான் இருக்கேன். என்னது வீட்டில் தான் இருக்கியா? வீட்டில் இருந்தீன்னா எல்லாரும் சாப்பிட்ற நேரத்துக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம்ல. நம்ம சாப்பிட்ற நேரத்தில் ஒரு நேரம் கூட நீ வரவே இல்லையே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏப்பா கார்த்தி ஃபோன் பண்ணா, பேசிக்கிட்டே இருந்தேன், அதனால வரலப்பா. சரி, போனை பேசிக்கிட்டே கிடக்காத. சாப்பிட்ற நேரத்துக்கு இங்கே வந்துடணும்னு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சரியா? ஏப்பா இன்னைக்கு உங்க கூட சாப்பிட முடியாது, நீங்க தனியா சாப்பிட்டுக்கோங்க. நான் கார்த்தி கூட வெளியே போறேன். என்னது கார்த்தி கூட வெளியே போறியா? யார்கிட்ட கேட்டு போற நீ? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீ வாட்டு கிளம்பி போற? ஏப்பா நேத்தே அம்மாட்ட சொல்லிட்டேன்ப்பா, அதான் போறேன். ஓஹோ, எல்லாத்தையும் உங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டு போவீங்க என்ன? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? உங்க அம்மா தான் குடும்ப தலைவரும் இந்த வீட்டுல. ஏப்பா என்னப்பா புரியாம பேசுறீங்க? அம்மா ஒண்ணு குடும்ப தலைவர் கிடையாது, குடும்ப தலைவி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நீயும் அவ கூட சேர்ந்துட்டல. சரி எப்படியோ போ. இப்போ என்ன உனக்கு வெளியே போகணும் அவ்வளவுதானே? போயிட்டு வா. சரிப்பா போயிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு, வெளியே போறேன்னா எங்க போற? ஏப்பா இந்த கார்த்தி ஊர்ல ஒரு புதுசா ஐஸ்கிரீம் கடை திறந்திருக்காங்களாம்ப்பா. அங்க ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருக்குன்னு கார்த்தி சொன்னான். அதனால போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஐஸ்கிரீம் தின்னுட்டு அப்படியே பானிபூரி வாங்கி தரேன்னா அதையும் தின்னுட்டு வர்ற வழியில இந்த ரோட்ல காளான் போட்டு விற்பாங்கல்ல, அந்த காளானையும் தின்னுட்டு அதுக்கப்புறம் நைட்டு புரோட்டா தின்னுட்டு வரேன்ப்பா. அட கன்றாவியே, திங்கிறதுக்கா இங்க இருந்து அங்க வரைக்கும் போற? ஆமாப்பா, நமக்கு சோறு முக்கியம்ல. சரி போயிட்டு வா, போ, சீக்கிரம் வந்துடணும்னு. சரிப்பா, சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்துருவேன், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில் உருப்பட போகுது? சோறு திங்கிறதுக்கு இப்படி அலையுது. கெட்டிக்க போற பையன் என்ன நினைப்பான்? கூட்டு போய் இப்படி வாங்கி கொடுத்தான்னா இப்பவுமே இப்படி பேய் தீனி திங்காலே, பிற கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு திம்பாலோன்னு அந்த பையன் நினைக்க மாட்டான். எனத்துக்கு தான் இந்த பாடுபடுத்துதுகளம்மா. கீழி மாஞ்சாரோ மாலைக்காணி மாஞ்சாரோ கண்ண கூலி மாஞ்சாரோ யாரோ யாரோ. அடியே ராணி, என்னடி வேஷம் இது? வேஷம் இல்ல ஓல்டு மேன், இது நியூ ஃபேஷன். என்னது ஓல்டு மேனா? ஃபேஷனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்?
ஹலோ, ஊருக்குள்ள தலைவர்னு சொல்லி அலப்பறை பண்ணிக்கிட்டு அலைதீர்ல. நாங்களாம் அப்படி கிடையாது தெரியுமா? நாங்க தலைவி ஆயிட்டோம், அதனாலதான் அலப்பறை ஆரம்பிச்சிருக்கோம். என்னது தலைவி ஆயிட்டியா? குடும்ப தலைவியா இருக்கல்ல, அதை சொல்லுதியோ? ஆமா, இவர் குடும்பத்துக்கு தலைவியா ஆயிட்டாங்க. நாங்களாம் ஒரு ஊருக்கே தலைவியா இருக்கோம். ஏட்டி, இந்த ஊருக்கு இருக்கிறது ஒரே ஒரு தலைவர் தான், அது நான் தான். நீ என்னத்த உளறிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் வளரல ஓல்டு மேன். நான் தான் இந்த ஊரோட மகளிர் குழு தலைவி. ஏன் திடீர்னு நீ தலைவியா இருக்க? இவ்வளவு நாள யாரு இருந்தா? இவ்வளவு நாளா அந்த சேலக்கார கிளவி இருந்துச்சுல்ல, அதுதான் தலைவியா இருந்துச்சு. இப்பந்தான் அந்த குழு ஆபீசர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த கிளவிய தூக்கி தூர வீசிட்டு என்னைய தூக்கி பதவியில உட்கார வச்சிருக்காரு. அதை தாண்டி கேட்க, எப்படி ஒரு ஆளு தலைவியா இருக்கும்போது அவங்கள தூக்கிட்டு உன்னைய போட்டாரு? அவர் ஒன்றும் சும்மா என்னைய தலைவியாக்கல. அவருக்கு நான் 5 லட்சம் கொடுத்துருக்கேன், அதனாலதான் என்னைய தலைவியா போட்டிருக்காரு. என்னது, 5 லட்சம் ரூபா கொடுத்தியா? ஆமா, தலைவியாகணும்னா என்ன செய்யணும்னு குழு ஆபீசர்கிட்ட போய் கேட்டேன். 5 லட்சம் கொடுங்கம்மான்னு சொன்னாரு. நான் பீரோல இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்தேன், தலைவியாக்கி விட்டுட்டாரு. அடிய பைத்தியக்காரி, பீரோல இருந்து துட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தியாக்கும். 5 லட்சம் கொடுத்து அப்படி தலைவி ஆகணும்னு உனக்கு என்ன அவசியம்? நீங்க மட்டும் ஊருக்குள்ள தலைவர் தலைவர்னு பீத்திக்கிட்டு அலைவீரு, நாங்க மட்டும் சும்மா இருக்கணுமோ? எங்களுக்கும் தலைவி ஆகணும்னு ஆசை இருக்காதோ? நீர் தலைவர் பதவியை விட்டு போவீரு, நான் வந்து தலைவியா உட்காரலான்னு பார்த்தேன். நீர் என்னடானா போற மாதிரியே தெரியல. அதுக்குன்னு நான் சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டேன். என்னது, திட்டத்தை போட்டியா? உனக்கெல்லாம் இவ்வளவு கொழுப்பு ஆகாது ராணி. என்ன சொன்னீரு? எனக்கு கொழுப்பா? ஒழுங்கா நீங்க தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பதவி கிடைச்சிரும். நான் தலைவியான உடனே அந்த குழு ஆபீசர் இருக்கார்ல, அவரை போய் அடிச்சு 5 லட்சத்தை புடுங்கிட்டு வந்து பீரோல வச்சிருந்தேன். அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, நான் இப்ப எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். என்ன செய்யணும்? ஒழுங்க மரியாதையா கொடுத்த துட்டை இப்ப போய் வாங்கிட்டு வார, இல்லைன்னா உன்னைய இப்ப வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். ஏன் நீங்க வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னா வீட்டுக்குள்ள எனக்கு வர தெரியாதா? என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, நான் பாட்டுக்கு கதவை திறந்து உள்ள வந்துருவேன். ஏம்மா, இதெல்லாம் எங்க இருந்து புடிச்சு கொண்டு வந்து என் தலையில கட்டி வச்சாங்களோ? எல்லாம் எங்க அம்மா அப்பாவை சொல்லணும். கட்டி வச்சுட்டு அவங்க மண்டைய போட்டு போயிட்டாங்க. நாளில் இவ கூட கடந்து அனுபவிச்சுட்டு கிடக்கேன். ஏம்மா போய் தொலைமா, ஏதாவது ஒண்ணு பண்ணு போ. ஓல்டுமேன், இன்னைக்கு வந்து குழு மீட்டிங் இருக்கு. நான் தலைவி, நான் தான் தலைமை ஏற்று இன்னைக்கு வந்து மீட்டிங்கை நடத்தி கொடுக்கணும். அதனால நான் போயிட்டு வரேன். என்ன பிறகு எனக்கு வந்து மீட்டிங்ல வந்து மாலை போட்டு மரியாதை செஞ்சு பொக்கையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் செய்வாங்க. அதோட தான் நான் வீட்டுக்கு வருவேன். மாலையெல்லாம் பார்த்துட்டு பொறாமப்படக்கூடாதுன்னு. எல்லாம் என் தலையெழுத்து. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்கதான் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. ஆத்தோரமேயும் குறும்பாடு, அதை போட்டா தான் நமக்கு சாப்பாடு. தலைவா தலைவா சீக்கிரம் ஓடு தலைவா. சீக்கிரம் போய் ஏடிஎம்ல துட்டு எடுத்துட்டு மகளிர் குழுவுக்கு போகணும். நேரம் ஆயிட்டு, எல்லாரும் வந்திருப்பாளுங்க, மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஏடிஎம்ல துட்டு எடுக்க தெரியாதே, 4 நம்பரை கொண்டு போய் போடணும்னாரு. அந்த நம்பரை எங்க கொண்டு போடணும்னு தெரியல. சரி உள்ள போய் பாப்போம், எங்கேயாவது கொண்டு போட்டு வருவோம். தனியா போறதை விட எவ்வளையாவது கூட்டிட்டு போனா நல்ல ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இன்னைக்கு எவ்வளவு சிக்குதாலான்னு பாப்போம். அடடே, நம்ம பிச்சைக்கார அண்ணாச்சியில படுத்திருக்காரு. அண்ணாச்சி, இங்க என்ன செய்வீங்க? யாரு? நம்ம தர்மபிரபு மாதிரில இருக்கு. என்ன அண்ணாச்சி, என்னை போய் தர்மபிரபுங்கீங்க? ஏமா, நீ தாமா தர்மபிரபு. பசிக்கின்னு வரும்போது எத்தனை நாள் எனக்கு சோறு போட்டிருக்க? என்ன அண்ணாச்சி, தொழிலுக்கு போலையா? இங்க வந்து படுத்து கிடக்கீங்க? ஏமா, தொழிலுக்கு போயிட்டு தாமா வந்தேன். அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டே வரும்போது எனக்குள்ள நல்ல மரத்தடியில காத்து நல்லா வந்துச்சு. கட்டில் வேற சும்மா கிடந்துச்சா, அதான் படுத்துட்டேன். அப்படியா அண்ணாச்சி? சரி சரி. தர்மபிரபு, காலையில எங்க கிளம்பிட்டீங்க? தூரமா? இல்ல அண்ணாச்சி, இந்த மகளிர் குழுவுல மீட்டிங் வச்சிருக்காங்க, அதுக்கு தான் போறேன். மாசத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டு விடுவாளுங்க. சரி போயிட்டு வரேன். அப்படியே தர்மபிரபு, சரி போயிட்டு வாங்க. உங்களுக்கு நேரம் ஆக போகுது, போயிட்டு வாங்க. சரி வாரேன் அண்ணாச்சி, பிறகு பாப்போம்ல. பீ 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 பீ. எவாடி அது பின்னால வந்து பீப்பி ஊதுறது? லட்சுமி அக்கா, நாங்க தான். திரும்பி பாருங்க. ஏடிஎம்க்கு தனியா போகணுமே, போனாலும் பணம் எடுக்க தெரியாதே. எவ்வளவு வருவாளான்னு பார்த்தேன், நல்ல வேலை சிக்கிட்டாளுங்க. லட்சுமி அக்கா, வேகமா நடந்து எங்க போய்கிட்டு இருக்கீங்க? குழு மீட்டிங் இருக்குல்ல, நீங்களாம் வரலையா? குழுவுக்கு பணம் அடைக்கணும். எங்க வீட்டுக்காரர் ஏடிஎம்ல துட்டு இருக்கு, எடுத்து கொண்டு போயிட்டாரு. அதான் போய்கிட்டு இருக்கேன். லட்சுமி அக்கா, கப்பல் மாதிரி நம்ம வண்டி இருக்கும்போது நீங்க காலை வச்சு நடந்து போலாமாக்கா? வண்டியில வாங்கக்கா, நான் கூட்டு போய் விடுதேன் உங்களை. ஏட்டி, வண்டியில ஏற்கனவே 3 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, நானும் உட்கார முடியாது டி. அதனால நீங்க வேணா வண்டியிலே வாங்க, நான் நடந்து வரேன். ஏடிஎம் வரைக்கும் வந்து துட்டு எடுத்து தாங்க டி. லட்சுமி அக்கா, எதுக்கு ஏற முடியாதுங்கீங்க? மனசு இருந்தா மார்க்க பந்து. எத்தனை பேருனாலும் வண்டியில் ஏறி உட்காரலாம். நீங்க அழகா உட்காரலாம் தெரியுமா? வாங்க. அடியே நெட்டச்சி, நான் வேற கணத்த உடம்புட்டி, உட்கார இடம் காணாது. எட்டி சிம்ரன், நீ முன்னால வந்து உட்காந்துக்கோ, லட்சுமி அக்கா பின்னால உட்காரட்டும். சரி மாலாக்கா, நான் முன்னால வந்து உட்காந்துக்கிடுதேன்.
அப்ப கூட இடம் காணாதுல்ல, நீங்களே இடிச்சு பிடிச்சு உட்காந்துட்டு வாரீங்க, நான் வேற எப்படி உட்கார முடியும்? என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்லுதீங்க? நீங்களே உங்களை குண்டு குண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான்லாம் ஒல்லியாக தான் இருக்கேன், மாலாக்காவும் ஒல்லியாக தான் இருக்காங்க. நீங்களும் ஒன்றும் அப்படியெல்லாம் குண்டு கிடையாது. வந்து உட்காருங்க, இடம் காணும். லட்சுமி ஆண்டி பின்னால பாருங்க, நிறைய இடம் இருக்கு, போய் உட்காருங்க. அடியே எனக்கெல்லாம் பயமா இருக்குடி, இந்த இடத்துல எப்படி நான் உட்கார முடியும்? கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கு. ஏம்மா உட்காந்து தான் பாருங்களேன். உட்காந்து பார்க்காமையே உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு கிடைக்கீங்க. ஏறி உட்காந்து பாருங்க, முடியலன்னா இறங்குங்க. ஏன்டி இப்படி கட்டாயப்படுத்துவீங்க? ஏடிஎம்க்கு போகணும், எனக்கு துட்டு எடுக்க தெரியாது. சரி யாராட்டும் ஒருத்தி வந்து எடுத்து தருவீங்கன்னு பார்த்தா இப்படி வண்டியில வான்னு போட்டு உயிரை வாங்குதீங்களே. லட்சுமி அக்கா, அதைத்தான் நானும் சொல்லுதேன். மீட்டிங்க்கு போகிறதுக்கு நேரம் ஆயிட்டுக்கா. நம்ம இன்னும் நடந்து போயிட்டு வந்தோம்னா நேரம் ஆயிரும். மீட்டிங் ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு வேற கத்துவாளுங்க. ராணிக்க வேற புதுசா தலைவி பதவி ஏற்க போறாங்களாம். சரியா? அதனால நம்ம சீக்கிரம் வரணும்ல. வண்டியில போனா ஒரு நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் கூப்பிடுதேன். வண்டியில வந்து உட்காருங்க. லட்சுமி அக்கா, எங்களுக்கு ஏடிஎம்ல நல்ல துட்டு எடுக்க தெரியும், வாங்க எடுத்து தாரோம். அப்படியாட்டி உங்களை நம்பி வரலாமா? நம்புங்கக்கா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. வண்டியில ஏறி முதல்ல உட்காருங்க. ஏம்மா வண்டியில ஏறி உட்காருங்க ஆளுகளே. நான் எப்படி ஏறி உட்கார? என்னத்துக்கு இப்படி பண்ணுதாளுங்க? ஏறி உட்கார எங்க இடம் இருக்கு? ஏ அப்பா, 10 நிமிஷமா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஏறி இப்போ உட்கார போறீங்களா இல்லையா? வாரமட்டி வாரேன், கோவப்படாதீங்க, வந்து உட்காருதேன். அப்படிதான் லட்சுமி அக்கா, ஏறி உட்காருங்க. ஒரு கால் அதில் வைங்க. அந்த கால் வைக்கிற கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு காலை வச்சுட்டு ஏறி உட்காந்துருங்க. லட்சுமி அக்கா உட்காந்துட்டீங்களா? நல்லா பிடிச்சிக்கோங்க. உட்காந்துட்டேன்டி, ஏதோ உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் உன் கையில தான் இருக்கு, பார்த்து ஓட்டு. ஏக்கா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நானும் எப்படி வண்டி ஓட்டுவேன் தெரியுமா? நான் வண்டி ஓட்டுற அழகை பார்த்து இந்த ஊரே மயங்கி கிடக்கு. ஆமாம், இவங்க பெரிய முத்துப்பட ரஜினிகாந்த். இவங்க வண்டி ஓட்டுற அழகை பார்த்து ஊரே மயங்கி கிடக்கு. நீங்களா காமெடி பண்ணிக்கிட்டு வாரீங்க, எனக்கெல்லாம் இதை நினைச்சாலே பயமா இருக்கு. வண்டியில எப்படி போய் சேர போறேன்னு தெரியல. லட்சுமி அக்கா, நீங்கள் இந்த சர்க்கஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையோ? அதெல்லாம் பார்த்துருக்கேன்டி, அதுக்கு என்ன இப்போ? ஏக்கா, இந்த சர்க்கஸில் ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஆள் ஓட்டுவார். ஆனால் ஒரு 13 பேர் 15 பேர் ஏறி வருவாங்க தெரியுமா? அடியே அதுவும் இதுவும் ஒன்னாடி. ஏன் சர்க்கஸ்காரங்க வித்த காட்டினா மட்டும்தான் ஒத்துக்கிடுவீங்களோ? மாலாக்கா வித்த காட்டினா ஒத்துக்கிட மாட்டீங்களோ? ஏ கடவுளே, வித்த காட்டுறேன் அது இதுங்க ஆளுகளே, இவளுகளை நம்பி வந்தது தப்பா போயிரும் போல. லட்சுமி அக்கா டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னது காப்பி வேணுமா? நானே உயிரை கையில பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன். காப்பி கேட்கற நேரமாடி இது? வீட்டுக்கு வா, போட்டு தரேன். மாலாக்கா வண்டி லேசா தூக்குன மாதிரி போதில்ல? மாலாக்கா சூப்பர் சூப்பர், வீலிங் சூப்பராக பண்ணுதீங்க. இதே மாதிரியே அடிச்சு ஓட்டுங்க. அடியாத்தி வண்டியை கவுத்திடுவாளுக போல. ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடுத்தவன கவுத்ததில்ல, வயிற்றுலதான் அடிச்சதில்ல. பொழப்ப நம்பி பழச்சிருக்கிற, நான் உண்மையாக வண்டி ஓட்டுவேன். அடியே மாலா, வண்டியை நிறுத்திருட்டி. வண்டி கவுந்துற போது, எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா இறங்கி நடந்து வரேன் டி, நீங்களும் வண்டியில வாங்க. என் வண்டியை நிறுத்து முதல்ல. லட்சுமி அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க, வண்டி எல்லாம் கவுறாது. அது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குல்ல, அதனால லேசா தூக்குன மாதிரி வருது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, அது தன்னால சரியாயிரும். தன்னால சரியாயிருமா? வண்டி கவுந்து இப்ப கீழே உள்ள போறோம் எல்லாரும். அடியே மாலா, வண்டி கவுறுதுடி, கவுறுது. பார்த்து பார்த்து கீழே இருக்குடி, நிறுத்திடு, வண்டியை நிறுத்து. கவுறுதுன்னா நான் என்ன செய்ய? இதுக்கு மேலெல்லாம் நிறுத்த முடியாது. வண்டி அதா போய் எங்கேயாவது முட்டி நின்னாதான் உண்டு. எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க, சோழி முடிஞ்சது. மாரியாத்தா, காளியாத்தா, என்னை காப்பாத்து. ஏம்மா, ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சது ஒரு தப்பாமா? சும்மா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தவளே வண்டியில வான்னு கூட்டிட்டு வந்து இப்படி போஸ்ட் கம்பியில மாட்டி தொங்க விட்டுட்டாளுகளே.